Hello viewers, welcome to Super Brain. 7th sum பார்க்கலாம். In figure OPRQ is a square அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிகரில் வந்து OPRQ வந்து ஒரு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆங்கிள் MLN வந்து 90 டிகிரி. இப்போ நான் சென்டராக என்ன இருக்குது எல் இருக்கு இல்லையா, ஸோ எல் வந்து 90 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பிக்சர் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் தட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரையாங்கிள் எல்ஓபி ட்ரையாங்கிள் QMOவும் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ பாருங்கள், LOP அப்போ இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரையாங்கிள் தான் LOP ட்ரையாங்கிள். அதுக்கப்புறமா QMO இந்த ட்ரையாங்கிள். ஓகே, இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும், இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். என்னென்ன ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, LOP ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் LOP அண்ட் ட்ரையாங்கிள் QMO. எடுத்தோடனே சிமிலர் போட்டுறாதீங்க, நம்ம சிமிலர் ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதனால் இன் ட்ரையாங்கிள் LOP அண்ட் ட்ரையாங்கிள் QMO அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் வந்து நமக்கு இங்கே எல்லில் வந்து 90 டிகிரி இருக்குது. ஓகேவா, ஸோ எல்லுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன இருக்குது பாருங்கள், இங்கே எல்லுன்னா இங்கே Q இருக்குன்னா இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கணும் ஆங்கிள். அதே மாதிரி இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கணும், இதுவும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் பார்க்கணும். அப்போ இங்கே பாருங்கள் Q. ஸோ Qவோடைய ஆங்கிளும் கண்டிப்பாக 90 டிகிரியாக தான் இருக்கணும். அப்போ தான் அது வந்து சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்க முடியும். ஏன்னா இங்கே எல்லுக்கு கரஸ்பாண்டிங்காக Q இருக்கு இல்லையா. இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து ஒரு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கொயராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோடைய ஆங்கிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரியாக இருக்கும். இந்த 4 ஆங்கிளும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரியாக இருக்கும். இது 90 டிகிரினா கண்டிப்பாக இதுவும் என்னவாக தான் இருக்கணும், 90 டிகிரியாக தான் இருக்கணும். ஏன்னா ஸ்ட்ரைட் லைனுடைய ஆங்கிள் எவ்வளோ இருக்கணும், 180 டிகிரி. அப்போ 90 + 90 தான் நமக்கு 180 கிடைக்கும். இப்போ இது 90னா இதுவும் நமக்கு 90 டிகிரியாக தான் இருக்கும். அப்போ எல்லும் இந்த Qவும் பாருங்கள் நமக்கு ஈக்குவலாக வந்துடுச்சு. இதுவும் 90, இதுவும் 90. அதை தான் இப்போ நம்ம எழுத போகிறோம். இது எப்படி எழுத போகிறோம்னா, எல் வந்து நடுவில் வர மாதிரி எழுத போகிறோம். அப்போ இந்த ட்ரையாங்கிள் தானே நம்ம எடுத்துருக்கோம் LOP. அப்போ எல் நடுவில் வரணும்னா நீங்கள் மற்ற 2 எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, ஆங்கிள் போட்டுக்கிறேன், எல் வந்து நடுவில் வரணும், மற்ற 2த்தையும் நீங்கள் எங்கே வேணால் போட்டுக்கலாம். ஸோ OP அப்படின்னு போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி இப்போ Q வந்து நடுவில் வர மாதிரி எழுதணும். ஸோ ஆங்கிள் நான் Q நடுவில் வர மாதிரி எழுதிட்டேன். அப்போ மற்ற 2 என்ன இருக்குது, MO இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி வேணால் எழுதிக்கலாம், ஆர்டர் மாற்றி கூட எழுதிக்கலாம். ஓகே, இப்போ சென்டராக அந்த எல்லும் Qவும் வர மாதிரி எழுதிக்கோங்க. நமக்கு எவ்வளோ வந்திருக்கு, 90 டிகிரின்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ ஒரு ஆங்கிள் ப்ரூவ் பண்ணியாச்சு. இன்னொரு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா AA சிமிலாரிட்டி படி இது 2 சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். இன்னொரு ஆங்கிள் எப்படி ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்கொயர் இல்லையா. ஸோ இப்போ இந்த லைனை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அது எப்படி இருக்கும், ஒரு பேரலல் லைனாக இருக்கும். பாருங்கள், இங்கேருந்து இந்த OPயை நான் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இப்போ இதுவும் இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இது என்ன ஆகும்னா பேரலாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ஸ்கொயர், அப்போ கண்டிப்பாக அது வந்து பேரலல் லைனாக இருக்கும். ஒரு பேரலல் லைனில் இப்படி வந்து ஒரு லைன் போட்டு அது டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸில் இருக்கிற ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த லைன் இருக்குது, இந்த பேரலல் லைனில் இந்த டிரான்ஸ்வர்சல் இருக்கு இல்லையா, இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு இது லெஃப்ட்டு இது ரைட் இல்லையா. அப்போ ரைட் சைடு இருக்கிற ஆங்கிள், அதே மாதிரி இந்த பேரலல் லைனுக்கு இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு இது லெஃப்ட் இது ரைட், இதே ரைட் சைடில் இருக்கிற ஆங்கிள் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள், இப்போ நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், இது வந்து பேரலல் லைனு, இது வந்து டிரான்ஸ்வர்சல். அப்போ என்ன ஆகும், இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு இங்கே இருக்கிற ஆங்கிளும் அதே மாதிரி இங்கே இருக்கிற ஆங்கிளும் எப்படி இருக்கும், நமக்கு ஈக்குவலாக. இப்போ நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா இது டிரான்ஸ்வர்சலாக இருக்கும். அப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அதனால கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ O வந்து நடுவில் வர மாதிரி எழுதணும். இப்போ O நடுவில் வர மாதிரி எழுதிக்கலாமா, இது O நடுவில் தான் இருக்குது, அதனால் அப்படியே எழுதிக்கலாம், LOPன்னு எழுதிக்கலாம். இங்கே வந்து M நடுவில் வர மாதிரி இருக்கணும், இங்கே ஆல்ரெடி M நடுவில் தான் இருக்குது, அப்போ QMOன்னு எழுதிக்கலாம். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா, therefore triangle LOP similar to triangle QMO அப்படின்னு எழுதிக்கலாம். ரீசனில் வந்து by AA similarity அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த 2 ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். ஸோ எடுத்து எழுதிக்கலாமா.
triangle LOP and triangle RPN. In triangle LOP and triangle RPN. ஓகே, இப்போ பாருங்க, நமக்கு இங்கே எல்லுக்கு 90 டிகிரி இருக்குது. எல்லுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன இருக்குது? ஆர். ஸோ ஆர்லேயும் 90 டிகிரி நம்ம ப்ரூவ் பண்ணோம். இங்கே என்ன பண்ணுமோ அதே தான். இங்கே 90 டிகிரியாக இருந்தால் கண்டிப்பாக இதுவும் என்னவாக தான் இருக்கும்? 90 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ எல்லும் ஆரும் நடுவில் வர மாதிரி எழுதிக்கலாம். ஸோ எல் வந்து ஃபஸ்ட்டு நடுவில் வரணும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? ஓவும் பியும். அதே மாதிரி இங்கே ஆர் நடுவில் வரணும். பேலன்ஸ் என்ன இருக்குது? பியும் என்னும். எவ்வளோ இருக்குது? 90 டிகிரி. ஓகே, இப்போ ஒரு ஆங்கிள் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இன்னொன்று என்ன பண்ண போகிறோம்? அதே தான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்கொயர்னால் இந்த லைனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அது ஒரு பேரலல் லைனாக இருக்கும். பேரலல் லைனில் இது வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல். அப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ஆங்கிளும் நமக்கு எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ பியும் என்னும் நடுவில் வர மாதிரி எழுதணும். இப்போ பாருங்கள், ஸோ நான் இப்போ பி வந்து நடுவில் போட்டேன். இப்போ இந்த எல்லும் ஓவும் இங்கே போட்டுக்கலாம். அதே மாதிரி என் வந்து நடுவில் வர மாதிரி போடணும். அப்போ ஆரும் பியும் இங்கே போட்டுக்கலாம். நமக்கு எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் எல்ஓபி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஆர்பிஎன். ரீசனில் என்ன சொல்லணும்? பை ஏஏ சிமிலாரிட்டி. ஓகே, இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷனில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரையாங்கிள் QMO. ஸோ இந்த ட்ரையாங்கிளும் RTN. ஸோ இந்த ட்ரையாங்கிளும் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். சரி, ஃபர்ஸ்ட்டும் செகண்ட் ரெண்டுமே எடுத்துக்கோங்க. இதுவும் எல்ஓபிக்கு சிமிலர், இதுவும் எல்ஓபிக்கு சிமிலர் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இது ரெண்டுமே சிமிலராக தான் இருக்க முடியும். அதனால் இப்போ வந்து டேரெக்டாகவே நம்ம எழுதலாம். எப்படி எழுதலாம்னா ஃப்ரம் 1 and 2லேருந்து இது ரெண்டு சிமிலர் அப்படின்னு சொல்லிடலாம். பாருங்கள், ஃப்ரம் சப்டிவிஷன் 1 and 2 அப்படின்னு போட்டு அது ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். ட்ரையாங்கிள் எல்ஓபி சிமிலர் டு ட்ரையாங்கிள் QMO. ட்ரையாங்கிள் எல்ஓபி சிமிலர் டு ட்ரையாங்கிள் RPN. ஸோ எல்ஓபி இதுக்கும் சிமிலராக இருக்குது, அதே எல்ஓபி இதுக்கும் சிமிலராக இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக இது ரெண்டும் எப்படி இருக்கும்? சிமிலராக தான் இருக்க முடியும். தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் QMO சிமிலர் டு ட்ரையாங்கிள் RPN அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ ஃபோர்த்து சப்டிவிஷன். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? QR ஸ்கொயர் ஈக்குவல் டு MQ இன்ட்டு RN அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த QR அப்படின்றது இந்த மூணுத்தில் எங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க. இதில் நமக்கு Q மட்டும் தான் இருக்குது, இதில் R இல்லை. இதில் வந்து நமக்கு R இருக்குது, Q இல்லை. இதில் பார்த்திங்கன்னா Qவும் இருக்குது, Rவும் இருக்குது. ஸோ இந்த தேர்ட் சப்டிவிஷனில் இருக்கு இல்லையா, இந்த சிமிலர் ட்ரையாங்கிளை வச்சு தான் இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் இருக்கிறது தான் இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபோர்த்து சப்டிவிஷனுக்கு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிளாக இருந்தால் அதோடைய கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரெண்டு எடுத்தோன்னா இங்கேயும் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு வந்து ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி RP. ஓகே, அதே மாதிரி இப்போ செகண்ட் ரெண்டு MO எடுத்தோன்னா இங்கே செகண்ட் ரெண்டு PN. இப்போ ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் QO எடுத்தால் இங்கேயும் ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் RN வரும். ஓகே, நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணோன்னா QR ஸ்கொயர் ஈக்குவல் டு MQ இன்ட்டு RN. இதுதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ QR அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் எங்கேயுமே இல்லை. நெக்ஸ்ட்டு MQ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்குது. QMனாலும் MQனாலும் ஒன்று தான். ஸோ இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு RN பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரெண்டும் தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இதில் இருக்கிறது நமக்கு இங்கே எங்கேயுமே வரல, அதனால இது நம்ம எடுக்க போகிறதில்ல. ஸோ QM/RP ஈக்குவல் டு QO by RN. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இது இங்கே வந்துட போகுது. அப்போ இந்த QM இன்ட்டு RN அப்படின்ட்டு வரும். இங்கே QO இன்ட்டு RP அப்படின்ட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே MQ இன்ட்டு RN அதுதான் இங்கே இருக்குது.
ஸோ எம்கியூனோ இதை எழுதிக்கலாம், எப்படி வேணாலும் எழுதலாம். எம்கியூ இன்ட்டு ஆர்என் நமக்கு இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், கியூஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா கியூஆரே கிடையாது. ஸோ இப்போ நம்ம பிக்சரை பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த கியூஓவையும் ஆர்பிக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் 4 சைட்ஸும் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ கியூஆரும் ஆர்பியும் பிஓவும் ஓக்யூவும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதை எடுத்து எழுதிக்கலாமா? QR equal to RP equal to PO equal to OQ. ஓகே, இது நாலுமே எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த QOக்கு பதிலாக இந்த QO OQ ரெண்டுமே ஈக்குவல் தான். அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், QR எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு இங்கே QR கொடுத்துருக்காங்க. அதனால ஆர்பிக்கு பதிலாகவும் நம்ம என்ன எழுதிக்க போகிறோம், கியூஆர் தான் எழுத போகிறோம். ஏன்னா எல்லாமே ஈக்குவல் அப்படின்றதுனால, அவங்க இதை வந்து ப்ரூவ் பண்ண சொன்னதுனால அந்த மாதிரி ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்துக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு, எம்கியூ இன்ட்டு ஆர்என் ஈக்குவல் டு கியூஆர் இன்ட்டு கியூஆர் என்ன ஆகும்னா கியூஆர் ஸ்கொயர் அப்படின்ட்டு நமக்கு கிடைச்சிடும். ஸோ அவ்வளோதான், இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.